க்ளோயிங் ஸ்கின்னுக்கும் நம்மளோட ஐ ஹெல்த்துக்கும் கேரட் வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதை பிளைன் ஜூஸாக போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்மூதி மாதிரி மாற்றிட்டு நம்ம அதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால், முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு தோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேங்க. பாதாமில் ஒரு 2-3 முந்திரி பருப்பு, 4 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு வந்து டேட்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்வீட்னஸே கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரஃப்பாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அரைப்பட்டு வருங்க. ஃபஸ்ட்டே பால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இந்த டேட்ஸு பாதாம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே நமக்கு அரைப்படாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பால் ஊற்றி நல்லா அரைச்சாச்சுங்க. இதை நம்ம ஒரு கிளாஸ்க்கு சர்வ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை போட்டு குடிச்சோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து கிரன்ச்சினஸாக நல்லா இருக்குங்க. இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்காக குடிக்கலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி